என்ற திருவள்ளுவர் கொண்டு கிடங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இளமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுற்று வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலாச்சார பொருட்களுக்கும் முன்னோர்கள் நாட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது கண்டாக்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார் அங்க என்ன பேசுற இங்க பாரு 100 நாள் வேலை மாதிரியே பொண்ணு பேசக்கூடாது இங்க பாரு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு இளைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் காவல்பணி விருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல்பணியை சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்ற 2 காவல்துறை செல்வராசு முதலிடம் ஸ்காட்லாந்து 2வது இடம் நமது தமிழ்நாட்டு காவல்துறை காவல்பணியை சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுகளாக காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் 10வது வகுப்பிலும் 12வது வகுப்பிலும் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு கல்லூரியில் அட்மிஷன் போட்டு நமது கவுன்சிலிங் சேர்ந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் நமது தேர்ச்சி பெற்ற அன்பு குழந்தைகளுக்கும் தேர்ச்சி வராமல் அடுத்து முயற்சி செய்து தேர்ச்சி பெற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு உள்ளங்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிபெருக்கி இப்படித்தான் அமைக்கும் என்று சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற கடல் நாசர் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் நாடகத்துக்கு விண்ணகத்தை தேவர்கள் வண்ணமகர் துவி பள்ளி செட்டி கீதம் பாடிட்டு வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டுல திண்டிட்டு தூங்குறவங்களுக்கும் அவங்களுக்குமா ஆமா மாப்பிள்ள விஷயம் வச்சு லட்சக்கணக்கில் செலவழிச்சுட்டு வீட்டுல படுக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்லாத கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா நாடகம் பார்க்க வந்தவங்க ஞானமானவன்னு நினைக்க கூடாது மாப்பிள்ள வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்பாங்க எப்படி இந்த ஓஎப்பி கேஸ் வர முடியாது ஓஎப்பிண்டாரு அந்த ஆதார் அட்டை வராம கிடக்கும்ல 80 to 90 வயசுல வீட்டுல படுத்துக்கிட்டே யார் எப்படி பேசுறாங்க பாதர்வல்ல எப்ப வர்றாரு வெள்ளையம்மா எப்ப வர்றாங்க கட்டவும் ஊமத்துறை காலத்துறை எப்படி செய்யறாங்க அப்படின்னு வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்பாங்க அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிடணும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வரவர்களுக்கும் என்னடா மாவுண்ட பண்டையா சிரிக்கிற சரி துடிக்குதுன்னு சொல்லி நீ ஏன்டா முக்குற துடிக்கணும்டா அப்படி சொல்லி எல்லவட்ட வயசுல துடிக்கணுமாப்ல குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வரைய கொண்டு போவர்களுக்கும் என்ன நீ ஏங்குற அம்மா நம்ம ஏங்குனாத்தே குழந்தை வர வச்ச இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு போறது அதான் முக்கியமான வேலை மாப்பிள்ள நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும் எப்படி ஆமா வீட்டை விட்டு பரப்பிட்டு வரலையே ஆமா 100 வர சொன்னேன் மாப்பிள்ள நான் செய்யாம வழியில வந்துட்டேன் அது எனக்கு மச்சான் வழிகாட்டுறாரு என்ன பின்னாடி மாப்பிள்ளைய காணமென்ட்டு வண்டியை நிப்பாட்டி டேஞ்சர் லைட் போட்டு வந்துகிட்டு இருக்காரு ஆமா வீட்டை விட்டு புறப்பட்டு வரல சிரிச்ச முகத்தோட அப்படி ஊதி எடுத்து பூசி நம்ம முத்து எப்படி வேணும் ஓட்டி வர்றேன் அதே மாதிரி அப்படி குங்குமப்பட்ட வச்சு அப்படி பட்டையை அடிச்சு ஏமா நம்ம கண்டா குளத்துல நாடகமா என்ன நாடகம் வீரவாண்டிய கட்டவோமா யார் பாக்குறோம்ல யாரு வெள்ளையம்மா யாரு கட்டவோமோ யார் ரூம்பத்துறை யாரு ஊமத்துறை அதான ரூம்ப திறந்துருவாங்க சில யாரு ஊமத்துறை யாரு தானாவதி இல்ல யாரு காலந்துறை யாரு கம்பளம் பட்டாளம் யாரு ஹார்மோனியம் யாரு மிருதங்கம் யாரு ஆர்டர் உண்டு யாரு கஞ்சா கஞ்சா போட்டா போக அவன் லேட் போட்டாலும் நினைக்காத அத்தாடி வேற தீச்சிட்டு கொண்டேன் அட்டுவாமசை எத்தனை அடி கொலை அத்திருக்கானயா சூப்பர் மனைவி அமைவதெல்லாம் இருவன் கொடுத்தவரும் தான் வாங்கம்மா இன்னைக்கு 6 மணி வாசி கொண்டிருக்கும் சண்முகராஜன் நீங்க எல்லாம் கை தட்டி சும்மா இருக்காங்க மிருதங்க வாசி கொண்டிருக்கும் எனது அன்பு தம்பி திருப்பவனம் அருகாமையில் உள்ள அஞ்சூர் நாட்டை சேர்ந்த ஏனாதி செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மீனாட்சிபுரத்தை சேர்ந்த அன்பு தம்பி எம் சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. காலத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் நமது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்திலே ஒரு சரித்திரம் படைத்த எனது அன்பு பெரியப்பா நமது சொரிக்குளம் நடராஜர் அவர்களின் அன்பு புதல்வமாகிய எம்பிஎன் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலில் தோன்றாமல் இருப்பது நன்று
என்ற திருவள்ளுவர் பொருளுக்கிணங்க எங்களை எல்லாம் மேடையில் ஏற்றி பொன்னாடை நினைத்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கிராமமாகிய கண்டாக்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் உள்ளவர்களுக்கும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற எனது செயலில் அமர்ந்து எங்களது நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு மாப்பிள்ளை நமது செய்யாமல் இல்லத்தை சேர்ந்த KR ராமதாஸ் அவர் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் இங்கு வந்திருக்கின்ற சக கலைஞர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால அப்படி நாடகம் பார்த்தோம் என்னத்தான் நாடகம் பார்க்க மைக் செட்ல பாத்தீங்களா எல்லா ஊரும் போயிருப்போம். மைக் செட்ல உட்காந்துட்டு சில பேர் அப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி இருக்காங்க. முருகனை பாத்தியா சிரிச்ச முகம் முருகன் மாதிரி திருச்செந்தூர் முருகன் மாதிரியே சிரிச்சுக்கிட்டு திருச்செந்தூர் முருகன். ஆமா அவர் பிறக்கையிலே சிரிச்சுக்கிட்டே வருதாராம். அதனால சிரிச்ச முகத்தோட அப்படி பார்க்க வந்தாச்சா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே ஒரு மாதிரியா சொன்னக்கத்தோட எப்படி ஒரு வீல பாய் ஒரு வீல தலகாணி தண்ணி பாட்டில தண்ணி வேற வீட்டுல உள்ள நாய்க்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றது. நாய் இருக்கு வந்து நாய்க்குட்டி எதுக்கு அந்த சின்ன பிள்ளை வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு உன்னே கூப்பிட்டா நக்கிருவியா? நானாவது ஊருக்கு நக்கிறேன். நீ மாட்டு தாவணி கப்புச்சு போனா வரமாட்டேங்குதே. 5 வருஷத்து செலப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கே. போறதோட சரிதான் போறதோட சரி உடமாட மலைச்சிக்கல தான் லேட்டா என்ன 5 ரூபாய் கொடுத்துடா ராமதாச காணமுகிறேன் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா இதுக்கு சில பேர் வருவாங்க மாப்பிள்ள. சில ஊர்ல நானும் ஆரம்பிச்சேன். பப்புன்கார மேலைக்கு வந்த முன்னாடி உட்காந்து திருச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. அவங்க வீட்டுல 50 ரூபாய் கடவாட்டு போனோட பார்த்த மாதிரி எதிரியை பார்த்த மாதிரி காட்டுல வெறும் மாதிரி போச்சு. ஏன் மூஞ்சினாலும் வெறும் மாதிரி இருக்கு. ஓ மூஞ்சியே பாருப்போம் காட்டு பூனை மாதிரி சீமக்கரோல போய்கிட்டு வழி தெரியாம தெரிஞ்சிருக்கேன். இப்படி முறைச்சு பார்த்துருக்காம சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நானும் ஆரம்பிச்சோன்னா தண்ணியை போட்டு கருத்து எப்படி நம்ம ஊர்ல அப்படி யாரும் தண்ணியை போட்டு வரமாட்டாங்க. அருமையான ஊரு. ஆமா இதுக்கு சில பேர் வருவாங்க. இதுல ஆம்பளையால செய்வாங்க மாப்பிள்ள. என்ன பத்த அன்பு சகோதரிகள் அதே அப்பா கூட்டம் வருஷம் தாக்காத்தி அந்திரிச்சு போக விடக்கூடாது. பப்புன் டான்ஸ் பார்க்க வரைக்கும் அப்படி சிரிச்ச முகத்தோட இருக்குங்க. அப்புறம் அதே அப்பா கட்டவும் வரையில ஒவ்வொரு வாயிலையும் 5 ஒம்பளையா சேர்ந்து என்ன செய்யுது ஒரு காட்டு பொருளைய பூரா அங்கேயே இருக்கிறது. இன்னும் சிப்பு வந்துடும் உனக்கெல்லாம் பச்சை. இந்த நாடகம் 100 நாள் வேலையும் கொடுத்துட்டா மாப்பிள்ள. 100 நாள் வேலை பார்க்க போற பொம்பளை எல்லாம் அப்படி போறது பூனன் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ சிந்தால் பவுடரு நைட்டி வேற வேலை பார்க்க பூரா மூதவிக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்கிறேன். தூக்குச்சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு கொத்துவேன் புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது. இப்ப அதையும் விட்டுட்டாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் இந்த கண்டு உண்டை விட்டுட்டாரா? ஆமா ஒரு கண்டை ஊன்றதுக்கு 3 மாசம் ஆகுது. கண்ட உருப்படியா உண்ணா தானே நீ பொருளி 3 ஒம்பளை பொருளி வச்சுக்கிட்டு தான் மதுரா கண்டு எப்படி வளரும் அப்படியே போத ஒரு மாதிரியா இந்த மாமா முன்னாள் பிரசிடண்ட் உட்கார்ந்து இருக்காரு. அப்பா ரொம்ப அடி வாங்கிட்டு அவர் தான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தான் கோவிச்சுக்காதீங்க. இதுக்குன்னு சில பேர் உருவாக யாரு எதுக்கு வந்தாலும் சரி நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்க யார் காரணம்? உங்களை வச்சுட்டா நாங்க நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க அமைதியா போயிருவோம். உங்களை வச்சுட்டேன். நடிகர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு என்ன காலம் கம்ப்யூட்டர் காலம் மாப்பிள்ள இன்டர்நெட் உலகம் வாட்ஸ்அப் உலகம். இன்னைக்கு எனக்கு ராமதாசுக்கு அந்த அன்பு தம்பி செல்வராசுக்கு ஆஸ்திரேலியா லண்டன் கர்த்தார் சவுதி அரேபியா அங்க இருந்து போன் வந்துகிட்டு இருக்கு. வந்த மூலியமா வந்துகிட்டே இருக்கு. இங்க நடக்கிற நாடகத்தை இன்னைக்கு அங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிற காலத்திலையும் இந்த நாடகத்துறை அறியாமல் இருப்பது காரணம் உலகத்தில் உங்களை மாதிரி ரசிகர்கள் இருக்கக்கண்டுதான் இந்த நாடகத்துறை அறியாமல் இருக்கு. அதனால விடிய வரைக்கும் உட்கார்ந்து பாருங்க. இன்னைக்கே நாங்க இப்பவே 7000 முழுங்கிட்டோம். உள்ள ஒரு 15-16,000 ரூபாய் உள்ள கிடக்கு. அதை வெளியில தள்ளி வேலை வாங்கணும்டா உங்களை வச்சுட்டா நாங்க. என்னுடைய தொழில் இந்த நாடகத்துல என்னைய பப்புன் கோமாளியா போட்டிருக்காங்க. காரணம் உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும். காரணம் எப்படி ஆஸ்திரேலியா கர்த்தாவுக்கு தெரியும் லூப் டீப்னு ஒண்ணு யூடியூப் ஒய் ஆமா லேசா ராமதாஸ் இப்படி தட்டினா போதும்
ராமதாஸ் நாடகம் பூரா ஓடியாது. தமிழன் போடும். அதே மாதிரி செல்வராசன் இப்படி லேசா தட்டினா செல்வராஜ் நாடகம் பூரா ஓடியாந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சரவணகுமார் தட்டினா அந்த நாடகம் ஓடியாந்துட்டு இருக்கும். சொரிக்குளம் செல்வம் அவெல்லாம் எந்த தண்டி அதனால ஓடியாந்துகிட்டு இருக்கும். சண்முகராசா ராதா செல்விந்தா இன்னைக்கு அருமையா நிறைய நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ எங்க பெத்த தாய் கொடுத்து வச்ச புண்ணியம். நாங்க மேடையில உங்களை முன் நடிக்க காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை இது நாட்டில் புதுமையே சொல்லிருக்கேன். இப்ப நம்ம வர்க்கத்துக்கு சொல்ல போறேன். சொல்லு. ஆம்பளை ஆளு இருக்கு அந்த சேர்ல உட்காந்துருக்குவாரு எல்லாம் ஓஏபிகேஷன். ஆமா அந்த காலத்துல எவ்வளவு ஜனகாத்திரமா இருந்திருக்கு. பூரா 1-2 இளவட்டவங்க உட்காந்துருக்காங்க. அந்த காலத்துல சூது வழியம் இல்லாம வந்திருக்காங்க. ஒவ்வொரு பெருசு அந்த உட்காந்துருக்காங்க பெருசு ஒவ்வொரு பெருசுகளும் போட்டியோட வாழ்ந்துருக்காங்க. பொறாம கிடையாது. கள்ளங்கவடம் இல்லாம வாழ்ந்துருக்காங்க. அதான் உண்மை. சத்தியமா சொல்லுவேன். ஆண்டவனே சொல்லுவேன். தெய்வத்துக்கு முன்னாடி சொல்றேன். அந்த காலத்துல பெருசுக போட்டியோட வாழ்ந்தாங்க பொறாம. இந்த காலத்துல ஒவ்வொரு பெருசுகளும் காட்டுல உழுக போனா 10 ஏக்கர் 15 ஏக்கர் உழுதுட்டு வீட்டுல வந்து ஒவ்வொரு பெருசுக்கு ஒரு கொண்டாட்டி கிடையாது. முக்கால் 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி கொலைய அத்திருக்காங்க. ஒவ்வொரு கொண்டாட்டிக்கு 16 பிள்ளை 18 பிள்ளை மொச்ச பேர் மாதிரி பிதிக்க எடுத்திருக்கு. ஏமாப்பிள்ள காரணம் நம்மளை விட சீனியரா இருந்திருக்காங்க. மாப்பிள்ள இல்லடா சித்தப்பா வேணும்டா. காரணம் வீட்டுல சாப்பாடு அப்படி சாப்பாடுங்க. கேப்பக்கூழு கம்மக்கூழு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு கோட்டைமேட்டு ரோட்டுக்கு வந்துருச்சுங்க. 5 இடம் வச்சிருக்கேன். இந்த கூழ் ருசியா இருக்குமா அந்த கூழ் ருசியா இருக்குமா. வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு ரோட்டுக்கு வந்துருச்சுங்க. கேப்பக்கூழு கம்மங்கூழு எதுவும் கிடையாது.
ஒவ்வொரு வீட்லயும் அம்மி குழம்பு கிடந்துச்சு, ஆட்டு உரல் கிடந்துச்சு. திருக என்ன பெத்த ஆத்தா மாதிரி திருக ஓட்டு திருக்கிய குத்தரிசி குழி குடிச்ச அரிசி சாப்பாடு, ஒரு செம்பு நீராட தண்ணிய குடிச்சிட்டு அப்படி உழுதுக்காங்க, பிள்ளைய பிரிக்க எடுத்துக்காங்க. பொதண்டு ஒவ்வொரு கிராமத்தை உருவாக்கிட்டு பெருசுங்க. ஏண்டா அந்த சத்தான சாப்பாடு இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்குழு ரோட்டுக்கு போய் இன்னைக்கு பிராய்லர் கோழிலையும் இட்லி கொண்டு வந்து விட்டு என்ன உலகம் பாருங்க, எப்படி இருக்குவாருங்க. உலகம் மாறல, மனுஷன் மாறிட்டேன், நம்மளா மாத்திக்கிட்டோம். 3400 கடையை அடைச்சிட்டாங்க. அந்த கடையை அடைச்சதுனால நம்மளால முகம் வீங்கி போய் அலைகிறேன். சந்து சந்து 250 ரூபா கொடுத்து வாங்கி அடிக்கிறேன். என்ன அதுல என்ன தனி சுகத்தை கண்டுபிடிக்க போற? இன்க்ளூடிங் நான் யோக்கியம் கிடையாது, நானும் சாப்பிடுவேன். பாக்குறவங்க சொல்லுவாங்க எல்லாரும் நான் யோக்கியம் கிடையாது சாப்பிடுவேன். இத சாப்பிட்டதுனால மனைவிக்கு உள்ள இன்பத்தை கொடுக்க முடியாது, பிள்ளைய வீட்டுல சுதந்திரமா சிரிப்போட வாழ முடியாது, நல்ல முறையா படிக்க வைக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நான் சாப்பிட வேணாம்னு சொல்ல. என்னைக்கே ஒரு நாள் வெள்ளி செவ்வாய்க்கு இந்த பக்காடி லெமன் ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி சாப்பிடுங்க. கொண்டாட்டிக்கு முட்டை கொடுக்கையில வீசாது, அப்ப வேற சரக்கு ஓல்டு காசுக்கு வாங்கி அடி, அது வீசும். அதனாலதான் சொல்றேன், நான் சாப்பிட வேணாம்னு சொல்ல. சாப்பிடுங்க, என்னைக்கு நல்ல நாப்பிள்ளலாம் வந்தா சாப்பிடுங்க, வேணாம்னு சொல்ல. ஆமா, என்னைக்குமே குடும்பத்துல நிம்மதியா வாழ முடியாது. என்னுடைய கருத்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா என் குடும்பத்தில் நடிக்கிறவன், என் குடும்பத்துல என் பொண்டாட்டி மாதிரிலாம் இன்னும் உறுதி கிடைக்க முடியாது. இந்த நாடக உலகத்துல என்னை வாழ வச்ச தெய்வம் என்றால் என் மனைவி தான். என் பெத்த தாய்க்கு அடுத்து மனைவி தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இன்னைக்கு நாடகத்தை முடிச்சுட்டு பேக்க போய் உள்ள தூக்கி வச்சுட்டு சண்டை போடுவேன். ஆனா காசை சேஃப்டி பண்ணி வச்சுக்கிடுவா. அந்த பேக்க தூக்கி வச்சுட்டு கோடை கிழிச்சிட்டு இருந்தா கோட்டை தாண்ட மாட்டான். அதான் மரியாதை, ஒழுக்கமான இருக்கு. அப்படி வளர்த்திருக்கேன். ஆமா, அவ என்ன சொல்லி தாண்டது அவளா தாண்டி போயிடுவா. என்னைக்கு கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்த நல்லா செல்வராஜ் கேளுங்க, கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்து பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க வலது கால எடுத்து வைமாண்டு. வலது கால தூக்கி வச்சா என்னாச்சு, எங்க அம்மாவை தூக்கிட்டா. அடுத்து மறு வீட்டுக்கு போய் அதிரசம் முறுக்கோட குடத்தோட வர்றேன். பெரிய ஆளுகள்லாம் சொல்றாங்க இடது கால தூக்கி வை. இடது கால தூக்கி வைக்க போனா போய் கால பிடிச்சுக்கிட்டேன். எங்க அப்பாவை தூக்கிடுவல்ல. ஆமா, 2 மணிக்கே வந்துட்டாரா இங்க. அதனாலதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரண்டாங்க. அப்ப அந்த காலத்துல பெருசுக ஒவ்வொரு என்ன பத்தா ஆத்தாமருங்க சுகப்பிரசமா அன்னைக்கு தண்ணி எடுத்துச்சுங்க, திருக போட்டு திருகச்சுங்க, குத்தரிசி சாப்பாடு, 16 பிள்ளை சுகப்பிரசமா. இன்னைக்கு 2 பிள்ளைய தூக்கிட்டு போங்க, பாத்தி உணவுக்கு பரப்பு குடிக்கி தூக்கி போட்டு ஆபரேஷன் பண்ணேன். காரணம் என்ன? தண்ணி எடுக்கல, நீங்க அம்மி போட்டு அரைக்கல. ஆடி மாசம் பிறந்துட்டா நம்ம கிராமங்கள்ல 6 மணிக்கு பிடிச்சு மாவாட்டுறது 9 மணிக்கு தான் முடியும். அன்னைக்கு என்ன ஆடுச்சு? குழவி ஆடுச்சு. இப்ப இன்னைக்கு எந்த வீட்லயாவது குழவி ஆடுதா? குழவிய பெல்ட் போட்டு கட்டிட்டு கீழே உள்ள உரல் ஆடிக்கிட்டு கிடக்கு, கிரைண்டர் கிரிபுரி கிரிபுரி கிரிபுரிட்டு ஆடிக்கிட்டு கிடக்கு. இப்படி இருக்கிற உலகமா இருக்கு. அதனாலதான் நம்ம பெருசுக மாறல உரல்ல மாவுல விட்டு டீ வராங்க. காலையில எந்திரிச்சு எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் வாழவேன்னு சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் கண்டாக்குளம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பூங்குழலி அம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தீவிரக வேலைகள் தயார் விளையாட்டு வருஷம் ஆணி மாதம் சூத்திர மச்சம் நல்லா
சுக்லபட்சம் நமது பரமக்குடி திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது வாழாங்குடி குரூப் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் வெள்ளையரே வெடியர் என்று வீர முழக்கமிட்டு சுதந்திர வீரபாண்டிய கட்டபொம்மன் 3ஆம் பாகம் நாடகம் உங்கள் முன் விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கிற நடிகை சியாமலிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சேவேந்தன், தேனிசை தங்கள், புராண வழக்க உரையாடும் அன்பு தாய்மார்களுக்கும் நமது ஆண்களுக்கு பெண்களுக்கு சொல்றேன், பாதர்வல்லையே வெள்ளையமாவும் கண்டிப்பா இருந்து நீங்க பார்க்கணும். காலையில அப்படி பார்க்காம எந்திரிச்சு போனீங்கன்னா வகுத்தால ஓடிடும். சொல்லு. ஆமா, உண்மையத்தான் சொல்றேன், மறந்துடாதீங்க. முந்தா நாள் இப்படித்தான் சொல்லி 35 பொம்பளைக்கு வகுத்தால ஓடிடுச்சு. அந்த 35 பொம்பளை கோட்டை பேர் வந்துட்டாங்க. தம்பி, நீங்க இந்த அரியரத்தை பூசிட்டு சொன்னீங்க 35 வீட்லயும் வகுத்தால ஓடி கிடக்கு. அப்படியே 10 நிமிஷத்துல நிப்பாட்டினேன். எப்படி 35 சிகப்பு துணியை கிழிச்சு கட்டினேன். வகுத்தால நின்றுச்சு. சிகப்பு துணிக்கு வகுத்தாலுக்கு என்னடா? மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கேன் மாப்பிள்ள. ஆமா, ட்ரெயின் தண்டவாளத்துல வந்துகிட்டு இருக்கோம். அந்த ட்ரெயின் நிக்கிறதுக்கு என்ன கொடி காட்டுவாங்க? சிவப்பு கொடி. அந்த சிகப்பு கொடிக்கு அத்தனை ட்ரெயினே நிக்கையில வகுத்தால நிக்காதா? 35 துணியை குளிச்சு கட்டினேன், வகுத்தால நின்றுச்சு. ஆஹா, நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், வாழ்வீச்சு வீரர், உங்கள் அபிமான நட்சத்திரம் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாமா நமது காளியாவட்டி அருகாமையில் உள்ள மணக்கோளத்தைச் சேர்ந்த MS பாக்கியநாதன் அவர்கள் இவர்களுடைய பகுதூர் வெள்ளையத்தேவனாக தோன்றியவங்க அன்பை பெறக்காக பாடும் வைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில் தன் இனிய காலத்தால் உங்கள் செவிகள் எல்லாம் குளிர் வைக்க வரும். வெள்ளையம்மாள் என்றால் மேடையில் இப்படித்தான் முறையோடு பேச வேண்டும், முறையோடு நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது அன்பு அத்தை இசைக்குயில் நமது பி லட்சுமி அவர்கள் இவர்கள் வெள்ளையம்மாளாக தோன்றியவங்க என்பதை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல் நடிப்பு சக்கரவர்த்தி நமது அன்பு தம்பி நமது கோவிலாங்குளை பற்றி மாநகர் இரண்டெடுத்த ஜி ஜெயராமன் அவர்கள் இவர்கள் வழியில் ஊமத்துறையாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக நமது கோவிலாங்குளை பட்டியை சேர்ந்த அன்பு அண்ணன் ஏ தருமர் அவர்கள் இவர்கள் இடையில் கட்டபொம்மனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக நமது ஆர்ப்பாட்ட நடிகர், ஆட்டுத்தோலுக்கு இடங்கேட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை அரைக்கையால் நினைத்த வெள்ளைக்காரனாகவும் காலந்தராக உழைக்க காத்துக் கொண்டிருக்கின்ற படையுரை சேர்ந்த அன்பு அண்ணன் ஜி கருப்பசாமி அவர்கள் இவர்கள் மேடையில் காவல்துறையாக தோன்றியவங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த கட்டபொம்மன் நாடகத்தில் பேரும் புகழும் எடுத்து நம்மை விட்டு பிரிந்த அன்பு ஐயா ஜோதி மாணிக்கத்தை மறக்கவே முடியாது. தேனி மாநகர் எடுத்த ஜோதி மாணிக்கம் அவர்களின் அன்பு சிசிய பிள்ளை ஆகிய நமது தேனியை சேர்ந்த அன்பு தம்பி MS பொன்னுமணி அவர்கள் இவர்கள் வழியில் தானாவதி பிள்ளையாக தோன்றும் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆபாச குள்ளன் கிங்காங் என்று போட்டப்படுகின்ற உங்களை எல்லாம் வயிறு ஒழுங்க சிரிக்க வைக்க வரும் பல திரைப்படங்கள் நடித்து தற்போது நாடோடி கனவுகள் என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு தம்பி கொடிஞ்சிப்பட்டி மாநகர் எடுத்த SK போதகுரு அவர்கள் இவர்கள் இடையில் கம்பளம் பட்டாளமாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றனர். எங்களுக்கெல்லாம் பக்க வேகமாகவும் பக்க பலமாகவும் தேடக்கூடிய ஆறுமொழிய சக்கரவர்த்தி, ஆறுமொழிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து சங்கங்களில் தனக்கென்று ஒரு பெயரை எடுத்து வருகின்ற, நீங்க விரும்பக்கூடிய பழைய பாடல்களை பாடக்கொண்டிருக்கின்ற நமது அன்பு நமது பக்கத்து கிராமமாகிய செய்யாமங்கலத்தை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை KR ராம்தாஸ் அவர்கள் இவர்களில் ஆறுமொழியும் அன்பின்பார். ஆணிமுகனே ஆதிமுகனானவனே பாணி வைத்தோனே பக்தர்கள்
ஊட்டமாவத்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமாப்பா இவங்க சொல்லுமாப்பா எப்படி வாய்ஸ் இறைவன் கொடுத்திருக்காரு. நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடேரி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரை பெற்று வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது திருப்பூர் வருகாமையில் உள்ள நமது அஞ்சூர் நாட்டை சேர்ந்த ஏனாரியை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் இவர்களை